இன்னைக்கான வீடியோ என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஒரு படத்துக்கு தான் போறோம். அந்த படத்தோட பேரு வந்து என்னன்னா கருடன். டேய் என்னடா நம்ம கடைக்கு வராளுங்க? ஐயோ பாவம். ஆக்சுவலி நான் ஒரு ட்ரைலரை பார்த்தேன். சூர்யா அண்ணா வந்து அங்கங்க கொஞ்சம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கடா. ட்ரைலரே மொக்கையா இருக்குன்னு பார்த்தா கடைசியில ஒரு 3 சீன் காட்டினாங்க. அது சும்மா பார்க்க வேலை தரமா இருந்துச்சு. அதுல நாங்க பிளாட் ஆயிட்டோம். இந்த படம் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மோன்ஷா சொல்லுவாங்க. இந்த டைரக்டர் வந்து அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து துரை செந்தில். அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து காக்கி சட்டை, கொடி, எதிர் நீச்சல், இந்த மாதிரி சூப்பரான படம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே இவங்க நல்லா பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆயிடுச்சுலா. சோ இன்னைக்கு போய் நாங்க போய் படம் பார்க்க போறோம். இன்னைக்கு யாரெல்லாம் படத்துக்கு போறோம் பாத்தீங்கன்னா வந்து அதின் ப்ரோ, நானு, அப்புறம் கேமராமேன், நாங்க 3 பேர் தான் போறோம். ஆக்சுவலா இது கொஞ்சம் vlog-ஆவும் இருக்கும். அப்புறம் நாங்க வந்து பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்றோம் guys. ஓகே, நாங்க தியேட்டர்ல போய் உங்களை பாக்குறோம். A few inches later. அதாவது இப்போ நம்ம ஃபைனலாக வந்து தியேட்டர் வந்து ரீச் ஆகிட்டு இப்போ வாங்க உள்ள டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. ஆல்ரெடி கேமராமேன்ட்ட இருக்கு. சரி வாங்க உள்ள போய் படம் பார்க்கலாம். One eternity later. அதாவது சொல்லணும்னா இது வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. செம்மையா இருக்கு. ஆக்சுவலா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் தாண்டி வேற மாதிரி இருக்கு. இப்ப வந்து இன்டர்வல் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு 2 கூசுது. சாரி அதான் அந்த இன்டர்மிஷன்ல வந்துட்டு ஒரு ஃபைட் சீன் வச்சிருக்காங்க. இது பூட்ஸ் பம்ப்ஸ்லாம் வந்துச்சு. ஆக்சுவலா அது வந்து சூரி ப்ரோ வந்து இப்படிதான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காமெடியா பார்த்திருக்கோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பார்த்துட்டு நம்ம இப்படி பாக்குறது வந்து நமக்கு உண்மையா நம்மளாலே நம்ப முடியாது. அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு கைஸ். ஆக்சுவலி இப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்து வாங்கி வந்திருக்கோம். நமக்கு சோறு தான் முக்கியம். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? என்ன ஐஸ்கிரீம் ரிவ்யூ பண்ணி சொல்ல போறேன்னு கேக்குறீங்களா? சான்ஸ் இல்ல, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஐஸ்கிரீம்னா எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க இந்த வெயிலுக்காக. சும்மா ஆக்சுவலி மோனிஷா தான் உசுபத்தை ஊத்துச்சு. வீடியோ வர்றான்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது. இப்ப கூட பேக் ஸ்கிரீன்ல என்னும்போது திட்டுது. ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சரி படம் முடிஞ்சோடனே நான் வெளியே போய் ரிவ்யூ சொல்றேன். A few moments later. அதாவது தெரியும் நம்ம படம் பார்த்துட்டு டைரக்டா நம்ம வீட்ல வந்து ரிவ்யூ சொல்றதுக்காக மோனிஷா ப்ரோ ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. Ladies first. ஆக்சுவலா அந்த படம் வந்துட்டு உண்மையா வேற லெவல்ல இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலா வந்துட்டு அந்த எங்களால அந்த படத்தோட இம்பாக்ட் வந்து வெளில வரவே முடியல. ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான். வேற மாதிரி படங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா வந்துட்டு நேர்மைக்கும் விசுவாசத்துக்கும் நடுவுல எது ஜெயிக்குது அப்படிங்கறத வந்து டீடைலிங் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் வந்துட்டு மண், பொன், பெண் இது 3த்துக்கும் ஆசைப்பட்டா அவன் லைஃப் எப்படி வீணாகுது அப்படிங்கறது செம்மையா காமிச்சிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாம சூர்யானாவோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சும்மா வேற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு பார்க்கும்போது என்னடா இது இப்படி நடிக்கிறாங்க, இதான் சூர்யானாவா? முன்னாடி காமெடியா நடிச்சுட்டு இப்ப வந்து கொஞ்சம் ஹீரோவா டெரரா நினைக்கும் போது கொஞ்சம் சூப்பராவே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு அந்த டிரான்சிஷன் செம்ம. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா சூர்யானா தான் இதோட ஹீரோ இந்த படத்தோட. ஆனா உன்னி முகுந்தன், சசிகுமார், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஈக்குவலான வெயிட்டேஜ் இருக்கு. அதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ் நினைக்கிறேன். அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்காம எல்லாருக்குமே ஈக்குவலா ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து படத்தை வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க டைரக்டர். சூப்பர். அதுதான் இந்த படத்தோட பிளஸ் நினைக்கிறேன். அது நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சும்மா வேற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சும்மா சர்ன்னு போயிட்டு. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.
ஆமா, படத்துல எந்த இடத்துலயுமே லேகே கிடையாது guys. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூர்யானா வந்துட்டு இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நல்லா இந்த மாதிரி சூஸ் பண்ணி நடிச்சோன்னா கண்டிப்பா வந்து தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோ வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு நம்ம விஷஸ் சொல்லிடலாம். வெந்து தனிந்த காடு எப்படி வெந்து தனிந்த காடு பக்காளி சோரி. அதுக்கப்புறமா இல்லாம நான் வந்து நல்ல தமிழ் படம் பார்த்து ரொம்ப ஆச்சு. நான் இப்ப ரீசெண்டா பார்த்த நல்ல படம் சொல்லணும்னா கருடை நான் சொல்லுவேன். ஆமா, ஆக்சுவலா செம்மையா இருக்கு. நீங்க கண்டிப்பா நீங்க போய் பார்க்கலாம். தியேட்டர்ல போய் பாருங்க. அதுதான் ஆக்சுவலா இதை நம்ம ஓடிடி அதெல்லாம் பார்த்தா கூட இந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க என்னதான் ஹோம் தியேட்டர் வச்சிருந்தாங்களும் தியேட்டர்ல போய் பாருங்க. நம்ம வேற லெவல் வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா எங்களால அதுல இருந்து வெளியே வர முடியல. அந்த மாதிரி செமையா இருக்கு guys. நீங்க கண்டிப்பா ஒரு டைம் உங்க ஃபேமிலியோட கண்டிப்பா போய் பார்க்கலாம். அது இல்லாம எங்கேயுமே அந்த பிளேடு போடல, ரொம்ப லவ்ஸா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா காமெடி எல்லாமே வந்து தேவையான. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காமெடில இருந்துச்சு, அப்படியே போ சீரியஸ் ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே வந்து தேவைக்கு ஏற்ப வச்சிருந்தாங்க, எதுவுமே அன்வான்டா இல்ல. அதுதான் சூப்பர். ஒரு டைம்க்கு அப்புறம் இதுதான் கான்செப்ட்னு தெரிஞ்சாலும் நிறைய இடத்துல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. அது சூப்பர்ல சூப்பர். ஆமா, இது வந்து ஆக்சுவலா இது நல்ல ஒரு படம். எங்களுக்கு பார்த்த ஃபீல் இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபீல் ஆனா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. நீங்க பாத்துட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க வந்துட்டு உங்களோட வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. அதை பார்த்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க. ஓகே கைஸ், இந்த வீடியோல இருந்து உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மோனிஷா மற்றும் மதியன். பை பை, see you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.